என்ன ஒருத்தரையும் காணும் பொம்பளையா இருக்கல. நம்ம ஒரு 5-6 மணிக்கெலாம் வர சொன்னோம்ல, இன்னும் என்ன ஆளை காணோம். டூர்னா தான் ரெடியாக இருப்பாங்கல்ல, அப்போ ஏன் வரலன்னு தெரியலையே. எல்லா ஊர்லேயும் மக்கள் வந்து காத்திருப்பாங்க, அப்புறமா தலைவர் வருவாங்க. ஆனால் நம்ம ஊரில் தான் நம்ம வந்து உட்காந்துருக்கணும், அதுக்கப்புறமா மக்கள் வருவாங்க. வாங்கம்மா, எவ்வளோ நேரம் உங்களுக்காக காத்து கிடக்கிறது. எல்லாம் லேட்டாக வரீங்க பாருங்க. எல்லா ஊர்லேயும் மக்கள் தான் வந்து உட்காந்துருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் தலைவர் வருவாங்க. ஆனால் இங்கே நான் வந்து காத்து கிடக்கேன் ரொம்ப நேரமாக. இப்போ தான் நீங்கள் வரீங்க, என்ன செய்ய. சரி, வந்து உட்காருங்க, சட்டுப்புட்டுன்னு பேசிட்டு போவோம். ஐயோ தலைவரே, ரொம்ப நேரம் ஆச்சா நீங்கள் வந்து? ஐயோ, நான் சரி எல்லாம் லேட்டாக தானே வருவாங்க நினச்சி நான் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க. ஏமா அதெல்லாம் ஒன்றும் வேணாமா, நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். சரி, என்ன எதுன்னு பேசுவோம். என்ன தலைவரே, எங்கே கூட்டு போகிறீங்க? ஏமா எல்லாம் கொடைக்கானல் போகலான்னு சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் ஓகே தானே? எங்கே நாளும் கூட்டு போங்க, இந்த வெயிலை சமாளிக்க முடியல இங்கே. அதனால் ஒரு 2-4 நாளும் போய் ஏசி போட்ட மாதிரி இருந்துட்டு வரலாம். ஏம்மா அப்போ நைட்டு கிளம்புவோம் இங்கேருந்து. நைட்டு கிளம்புனா அதிகாலையில் போய் சேர்ந்துடலாம் அங்கே. அதுக்கப்புறமா சுற்றி பார்க்குறதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் நைட்டு அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்துட்டோன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் வீட்டுக்கு வந்துடலாம். அப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவங்க புருஷமாக இருக்க ஊருக்கு வேலைக்கு போகிறதுக்கு சரியாக இருக்கும். ஏம்மா 100-200லாம் இல்லைம்மா, ஒருத்தருக்கு குறைஞ்சது ஒரு 700-800 வரை வரும். சரியா, பார்த்துக்கிட்டு என்னன்னு சொல்லுங்க. இப்போ சீசன் டைம் இல்லைம்மா, அதனால் எல்லா வண்டியுமே ரேட் அதிகமாக தான் சொல்கிறாங்க. அதனால் விருப்பம் இருக்கிறவங்க பேரை கொடுங்க நாளைக்கு. சரியா, நீங்கள் கொடுக்குறத வச்சு தான் நான் எப்படி பெரிய வண்டியாக வேணுமா சின்ன வண்டியாக வேணுமான்றதை பார்த்து பிடிக்க முடியும். சின்ன பிள்ளைகளுக்குலாம் அரை டிக்கெட் உண்டா தலைவரே? ஏம்மா 6 டிக்கெட் வேணும்னா நீங்கள் மடியில் தான் வச்சுக்கிடணும். ஒரு சீட்டு ஃபுல்லாக உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முழு டிக்கெட் கொடுக்கணும். அது சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி. அப்புறம் 6 டிக்கெட் எடுப்பீங்க, அப்புறம் அவங்களுக்கும் இடம் வேணும்னு கேட்பீங்க. இது எதுக்கு? ஒரு சீட்டு தனியாக வேணும்னா நீங்கள் ஒரு முழு டிக்கெட்டு போட்டு உட்காந்துக்குவாங்க. கொடைக்கானலில் என்னெல்லாம் சுற்றி காட்டுவீங்க? குணா கோகை, அப்புறம் பார்க்கு ஒரு 2-3 பார்க்கு இருக்குது. அப்புறம் அந்த பைன் மரம் இருக்குல்லம்மா அது, அப்புறம் அந்த மியூசியம்லாம் நம்ம பார்க்க வேண்டியது. அப்புறம் அங்கே என்னென்ன இருக்கோ பார்த்து டயத்துக்கு தகுந்த மாதிரி சுற்றி பார்த்துட்டு வருவோம். அங்கே கொடைக்கானலில் போய் சுற்றி பார்க்குறப்ப ஏதாலும் பண்டங்கிண்டம் வாங்கணுன்னா நீங்கள் தானே தருவீங்க, அதுக்கெல்லாம் சேர்த்து தானே காசு வாங்குறீரு? ஏம்மா பஸ்ஸுக்குரிய காசு தாம்மா நான் வாங்குறேன். அங்கே வந்து பண்டம் வேணும் அது ஏதாலும் நீங்கள் வாங்கணுன்னா நீங்கள் தான் கை காசை போட்டு வாங்கிக்கணும் பார்த்துக்கோங்க. அங்கே வந்துட்டு எனக்கு அப்புறம் அதை வாங்கித்தாங்க, நான் தான் காசு கொடுத்துருக்கேன் வச்சுருக்கேன் இல்லைன்னா யாரும் சொல்லக்கூடாது. அப்படியா? நான் சரி எல்லாத்துக்கும் தான் சேர்த்து வாங்குறீங்களோன்னு நினச்சேன். இது நல்லா கதையாக இருக்கேம்மா. உங்களுக்கு தேவையான பொருளை வாங்குறதுக்கு நீங்கள் தான் காசு கொண்டு வந்துக்கணும். மொத்தமாக வந்துக்கிட்டு எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்பீங்க. எல்லாத்துக்கும் வாங்கி தரதுக்கு நான் எங்கே போகிறது? நான் கொண்டு வந்த காசையும் மீறி தான் நீங்கள் செலவு பண்ணுவீங்க. அதனால் அவங்க செலவுக்கு காசு கொண்டுட்டு வந்துக்கோங்க.